அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுல 11 பேர்ல ஒருவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு அதன் பிறகு மீதமுள்ள 10 பேரை கஸ்டடி எடுத்து விசாரிச்சதுல அவர்களிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது 2 பேர், அதாவது இன்று 2 பேர், ஒரு வழக்கறிஞர் உட்பட ஒரு பெண், 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். ராம்பஜார் பகுதியை சேர்ந்த பிரபல தாதாவுடைய மனைவியான மலர்கொடி என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் சேர்ந்து வழக்கறிஞரான ஹரிஹரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தற்போது திமுக நிர்வாகியுடைய மகன் சதீஷ் என்பவர் இந்த கொலை வழக்கில், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக நடைபெற்ற விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்களானது வெளியானது. இந்த தகவலின் அடிப்படையில தான் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல முக்கியமான தகவல் என்னவென்றால், அதாவது சிசிடிவி காட்சியின் அடிப்படையில அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிசிடிவியில வர குற்றவாளிகள் யாருமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எடுத்து வந்தது. சமூக வலைதளங்கள்லாம் பதிவிட்டு தொடர்ந்து அதுக்கான கண்டனமும் தெரிவித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து இவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, தமிழக அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில தான் சிசிடிவில வந்த குற்றவாளிகள் அனைவருமே உண்மை குற்றவாளிகள் என்று அந்த சிசிடிவி குற்றவாளிகள் மற்றும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடைய புகைப்படத்தை ஒப்பிட்டு அதை காண்பித்து உறுதியளித்தார்கள் போலீசார். இதை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல மேலும் 2 பேர், அதாவது இன்று கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாம அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் 2 பேர் கைது பண்ணியிருந்தாங்க. அதுலதான் முக்கிய குற்றவாளியான இந்த ஹரிஹரன், இவன் ஏற்கனவே வழக்கறிஞர். இவன் ஆற்காடு சுரேஷுடைய மச்சான் அருளுடைய நெருங்கிய நண்பருக்கு சொல்லப்படுகிறது. இவன் கொடுத்த அசைன்மெண்ட், ஹரிஹரன் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அருள் ஆம்ஸ்ட்ராங் தீர்த்து கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தற்போது திமுக நிர்வாகி சதீஷ் அவனுடைய வீட்டிற்கு சென்றுதான் இந்த திட்டம் தீட்டியது தெரிய வந்தது. அதன் காரணமாக திமுக நிர்வாகி சதீஷை போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இதுல தற்போது வரை 14 அதுல ஒருவர் என்கவுண்டரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர்கள் 11 பேர்ல இவர்கள் கிடைத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில மேலும் கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 4-5 பேரை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த திமுக நிர்வாகியான சதீஷ் இவர் இருசக்கர வாகனத்தை கொடுத்து உதவியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கொலைக்கு முக்கிய ஆளாக நின்று இதை திட்டம் தீட்டி கொடுத்திருக்கிறார், மேப்பிங் பண்ணியிருக்கிறாரு, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த சதீஷை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்குமே போலீஸ் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை அதாவது சதீஷை விசாரித்தால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும். அதாவது இவர் எத்தனை இருசக்கர வாகனங்களை யாரிடம் இருந்து வாங்கினார், அது மட்டும் இல்லாம எதற்காக ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவரை விசாரித்தால் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் திட்டம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக இவரை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கானது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கானது 14 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த லெவல மட்டும் நிக்காம இதையும் தாண்டி இன்னும் பல பேர் கைது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.